கேட்டா லட்சிய ஊக்கத்தை உங்களுடைய பாட்டு நீங்க கொடுத்த பல்லவி. எனக்கு ஒரு ஆசை, எப்படி தியாகபுரம் பல்லவிகளோ வேதநாயகம் பல்லவிகளோ எப்படி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பல்லவிகளோ இந்த மாதிரி பல்லவிகள் மாதிரி உங்களுடைய பாட்டு நாடு முழுவதும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுடைய அன்பான ஒரு தந்தையுடைய சொந்த புள்ள எடுக்கிற மாதிரி அந்த பாட்டை மெட்டுப்படுத்துறது போல இவ்வளவுதான். அதுபடி என்னுடைய பரம்பரைகள் பாடிக்கொண்டிருக்கிறோம். நான் பாடுறது பெருசு இல்லை, ஜனங்கள் சந்தோஷமா கேட்க ஒன்ஸ் மோர் இருக்கிறது. இன்னொருக்கும் பாடுங்க, நான் பாடிட்டு விளக்கம் சொல்லிட்டேன். விளக்கம் தேவையில்லை உங்க பாட்டுக்கு, அது விளக்கம் புரியும். இருந்தாலும் சந்தோஷமா ஒரு உற்சாகத்தில் சொல்றேன். நீ பாடு முறை என்ன ஐயா திரும்ப சமர்ப்பிக்க வேண்டியது. லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும், ஊக்கத்தால் உயரிய எண்ணங்கள் மலரும், உயரிய எண்ணத்தால் உழைப்பு திறன் பெருகும், உழைப்பு நற்செயல்களுக்கு ஆதாரம் ஆகும், மனதிலே நல்லொழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு விளிரும், நடத்தையில் அழகு இருந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும், குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும், நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகில் அமைதி நிலைக்கும், நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகில் அமைதி நிலைக்கும்.